முத்து சிற்பி உங்களுக்குள்ள இருக்க இவ்வளோ விஷயங்களை அடக்கி வச்சுக்கிட்டு அங்கே அப்படியே அமைதியாக சிரிச்சுக்கின்னு ஜாலியாக கலாச்சிட்டு அமைதியாக போயிட்டு வந்துட்டு யார் வந்து ஒருத்தவங்களை வந்து அதிகமாக வந்து மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறாங்க, மற்றவங்களோட அதிகமாக சந்தோஷப்படுத்துறாங்க, அது என்ன ஆர்ட் ஃபார்மாக இருந்தாலும் சரி, அவனுக்குள்ள இருக்க அவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்றத வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்டே வந்து சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாண்டி இன்னும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பர்சனல் விஷயங்கள்லாம் தாண்டி இங்கே வந்து எவ்வளோ பெரிய ஆட்கள் முன்னாடி உங்களுடைய முதல் பர்ஃபார்மன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரகுமான் அந்த முதல் வார்த்தை நீங்கள் பாடுற வரைக்கும் உங்களுக்கு இருந்த சந்தேகம் எனக்குமே இருந்துச்சு. அந்த முதல் வார்த்தை நீங்கள் எப்போ அந்த முதல் லைனை பாடினீங்களோ அவ்வளோதான், முடிஞ்சுது, ஃப்ளாட்டு. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து தெரிச்சிட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா உங்களோட திறமை மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனசும் தான். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இவருடைய ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயத்தை பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு நண்பர் கூப்பிட்டு இவருக்கு நான் உதவி பண்ணணும், அதனால் வந்து அவருடைய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் வாங்கி கொடுங்க, இந்த மனுஷனுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன், மற்றவங்களா இருந்தால் இருக்கக்கூடிய கஷ்டத்தில் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வச்சுருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தா அந்த அக்கௌண்ட் நம்பரும் கொடுக்கல, அதுக்கான ரிப்ளையும் சொல்லலை. அண்ணா எதுக்குன்னு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு. அப்படி யாராக இருந்தாலுமே சரி, நானாக இருந்தாலுமே அந்த நிலைமையில் உங்களுக்கு ஒரு உதவி வருதுன்னா அதை வந்து வாங்கிக்குவீங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் முத்து சிற்பி மேலே. சொல்லுங்கள் முத்து சிற்பி. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷம். அதுதான் வேணும். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுதான் ஒரு மாவட்டம், ஒரு தென் பகுதி அப்படின்ற என்னைய இன்னைக்கு சூப்பர் சிங்கர் மேடை உலக தமிழர்கள்ட்டெல்லாம் என்னை கொண்டு போய் சேர்த்துருக்கு. நான் மட்டும் போனது இல்லாமல் என்னுடைய கலையும் சேர்ந்து போயிருக்கு, என்னுடைய நாடக கலையும் போயிருக்கு. அதுதான் நான் ரொம்ப பெருமை, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வேற என்ன சொல்கிறேன்னு தெரில. எங்கே பார்க்குறீங்க முத்து சிற்பியை வந்து இங்கேருந்து இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு நான் இங்கே இருக்கணும் பிரியங்கா, இதுதான் என் ஆசை, இதுதான் என் கனவு, இது நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஹாப்பி அப்படின்னா அது எந்த ஒரு இடம்? நிறையா பாடணும். நான் எல்லாருமே நாடக கலையிலேருந்து நிறையா வெளியில் வர முடியலை, எல்லாருமே அப்படியே இருந்துட்டாங்க. ஆனால் நான் நாடகத்தில் இருக்கும் பொழுதே என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் போவேன், டிவியில் போய் பாடுவேன், சினிமாவில் போய் பாடணும் அப்படிங்கிற எனக்குள்ள நிறையா வேகம் இருந்துச்சு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஜெயிப்போம்டா. அதில் எங்கள் அம்மா தான் சொல்லிட்டு இருக்கேன், நான் ரொம்ப சோர்ந்து இருக்கும்போது, விடியா என்னைக்கு நீ போய் பாடுவ, இரியா அப்படின்னு சொல்லணும். பாடல்கள்லாம் நிறையா பாடணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆசை. வேறு என்ன பெரிய ஆசை? இப்போ எல்லாமே ஒரு கூட்டு குடும்பமாக ஒரு சின்ன வீட்டில் தான் இருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து பெருசாக எங்கள் அம்மா ரொம்ப முடியாமல் இருக்காங்க. அவங்க இருக்கும்பொழுதே ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு நல்ல ஒரு வீடாக கட்டிடணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. சினிமாவில் நிறையா பாடணும். இங்கே வந்து இவங்கெல்லாம் பாடுறதை பார்த்து நிறையா விஷயங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நாடகங்கிறது வேறு மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து அதான் சொல்லுவேன், இந்த கிட்டார்னால் எனக்கு நேரடியாக நின்று பக்கத்தில் அவ்வளோ பாடினதில்லை. கீபோர்டெலாம் ரொம்ப இந்த இசைக்கருவிகளோடு எனக்கு அவ்வளோ தெரியாது, பக்கத்தில் இருந்து பாடினது இல்லை. பிரச்சனைங்கிறது வந்து எல்லாருக்கும் இருக்கும். வாழ்க்கையில் வந்து பிரச்சனை இல்லாத ஒரு மனுஷனாக இருக்கவே முடியாது. நான் கடவுளை மறந்து ஒரு 9 மாதம் ஆகுது, அது வேற கதை. ஆனால் உங்கள் மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கும்போது இருப்பானோ, ஒருத்தர் இருப்பான் போல இருக்காங்க, அவன் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கான், அந்த மாதிரி தான் ஏதோ தோணுது. லைட்டாக எனக்கு ஒரு ஃபீலிங் வருது, இருப்பான் போல இருக்குது. உங்களை கொண்டாந்து இங்கே நிற்க வச்சுருக்கான், உட்கார வச்சுருக்கான். நீங்கள் வந்து வெறும் கலைஞன் மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் கலைத்துறைக்கு. அவ்வளோ சந்தோஷமாக வந்து இவருக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு டெஃபினட்டாக வந்து உங்கள் மேலே இன்னும் மரியாதை கூடியிருக்கும். எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ வேதனைகள், என்னடே கேளல் இப்போ எழுந்திரிச்சா இதே பஞ்சாயத்து அப்படின்னு இருக்கிற ஒரு ஆள் கூட வீட்டை விட்டு வெளியில் வந்து ஒரு ஆக்சுவலி சரண் இனிஷியலாக இந்த காம்படிஷன் ஆரம்பித்த போது அவர் ஏற்கனவே நிறைய கச்சேரி ஒத்துக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த கச்சேரி பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது. ஸோ இங்கே செவ்வாய்க்கிழமை பாடினார்னா உடனே அடுத்த நாள் கிளம்பி ஒரு 3 ஊரில் கச்சேரி இருக்கும், ராத்திரி முழுக்க பாடி அவன் கரெக்டாக ரிஹர்சலுக்கு வரும்போது தொண்டை பாதி சமயம் ரொம்ப, பிகாஸ் ஹோல் நைட்டு பாடியிருப்பார் 3 நாளைக்கு, அதனால் தொண்டை கட்டிரும். வந்து இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியலையேன்னு ஒரு வருத்தம். பஸ்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவார். அதாவது அவ்வளோ ஒரு டிட்டர்மினேஷனோட ஒரு கமிட்மெண்ட்டோட அவர் அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒர்க் பண்ணதை பார்க்கும்போது நிஜமாவே அவருக்கு எல்லாருக்குமே ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்காருன்னு, அது பெரிய லெவலில் அது நான் பாராட்டுறேன். அது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அது எதுவுமே வீண் போகாது. சரி, அந்த வீடியோவில் அம்மா சொல்லியிருப்பாங்க,
எனக்கு வந்து இப்போ வீட்டில் பொம்பளை பொன் பிள்ளை பிள்ளைங்க கிடையாது, கூட பிறந்த தங்கச்சி கிடையாது. இது முத்து சிப்பி தான் வந்து என்னை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட தாய்க்கு தாயாக இருந்து அவனை வந்து என்னை பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அதை வந்து அது கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை கேட்கும் போது எத்தனை தாய்மார்கள் அங்கேருந்து உங்களுக்கு பிளஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நீங்க வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அது இன்னும் டபுள் ட்ரிபிள் பிளெஸ்ஸிங்கா வந்து உங்ககிட்ட வந்து சேரும். அதுவும் ஒரு அம்மாவோட பிளெஸிங் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தாயா இருந்து தான் நீங்க இந்த வேலை உங்க தாய்க்கு பண்ணிருக்கீங்க. ஸோ அது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு முள்ளு கூட குதிரக்கூடாது இப்போ வரைக்கும். அப்படி ஒரு தாய் நான் கிடைச்ச மாதிரி ஒரு தாய். முத்து சிற்பி நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். அதுக்கு முதல்ல நீங்க நினைக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்க கஷ்டப்படுறது எல்லாத்தையும் மறந்துடுங்க. உலகத்திலேயே வந்து பவர்ஃபுல்லான விஷயம் பணம். அதோட பவர்ஃபுல்லான விஷயம் என்ன தெரியுமா? அந்த பணம் வேணான்னு சொல்ற ஒரு மனுஷன் இருக்கான் தெரியுமா? அவன் தான் வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஒரு ஆள். அது அந்த மைண்ட் செட் உங்ககிட்ட இருக்குல்ல, அது உங்களை நோக்கி அழைக்கின்றோம். வாங்க தம்பி, கம் ஹியர்.